5வதுலேருந்தே பிள்ளைகளை நீ வீட்டுக்கு அனுப்புன்னு ஏன் விரும்புகிற? டிராப்பிங் அவுட், பிள்ளைகளை வந்து டிராப் அவுட் பண்ணுறது, இடைநிறுத்தம் செய்வது, அது அவனுக்கு ஒரு தேவையாக பார்க்குறான். எல்லாத்தையும் நீ பாஸ்போர்ட் அனுப்பிச்சிட்டா அவன் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பிக்கப் ஆகி வந்துடுவான். அவனுக்கு கீழே போய் கக்கூஸ் கழுவுனுங்கிற எண்ணம் வராது, தெருவை கூட்டணுங்கிற எண்ணம் வராது, ஆடு மேய்க்கணுங்கிற எண்ணம் வராது, சாணி வாரணுங்கிற எண்ணம் வராது. எப்படியாவது வாழ்க்கையில் படித்து மேலே வரணும், நல்லா இருக்கணும், தலை நிமிர்ந்து வாழணும், கோட் சூட்டு போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு உருவாகும். 10,000 பேருக்கு மேலே கோட் சூட்டு போட்டு நடக்க வச்சேன் திருச்சி வீதியில். நடங்க, என்ன எம்பி தான் கோட் சூட்டு போடணுமா? தம்பியும் கோட் சூட் போடட்டும். தொழிலதிபர்கள் தான் கோட் சூட் போடணுமா? கட்டிட வேலை செய்கிறவனும் கோட் சூட் போடட்டும். ஆடு மாடு மேய்க்கிறவன் கோட் சூட் போடட்டும். அம்பேத்கர் மாதிரி ஒரு ஃபீல் பண்ண, அம்பேத்கர் கோட் சூட் போட்டு வந்தாலும் அந்த மாதிரி நீயும் போடு. பெண்கள் நிறைய பேர் கோட் சூட் போட்டு வந்தாங்க திருச்சியில் நடந்த பேரணியில். சிலருக்கு அது பார்க்கறதுக்கு எள்ளி நகையாட தோன்றும். ஏன் அவங்களெல்லாம் இவருக்கு கோட் சூட், இப்போ நிறைய பேர் இனிமேல் நம்ம கோட் சூட்டே போட வேண்டாம், எல்லாம் சிறுத்தைகள் போட ஆரம்பிச்சுதான் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ கோட் சூட்டு போடுறவங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஹெசிடேஷன் வரும். இப்போ அப்படி அல்ல, உளவியல் ரீதியான ஒரு எழுச்சி, உணர்வு எழுச்சி, ஒரு கம்பீரத்தை தருவதற்கான எழுச்சி. அப்ப கல்வி என்பது அவனுக்கான தலை நிமிர்வை தரும். எதுக்காக நீ 5வதுலேயே ஃபெயில் ஆக்குற, ஃபில்டர் பண்ற? 8வதுல எதுக்கு நீ பப்ளிக் எக்ஸாம் வைக்கிற? அங்கேயே ஒரு ஃபில்ட்ரேஷன். 10ஆம் வகுப்பு ஸ்கூல் லீவ், சரி 10ஆம் வகுப்புல கூட பரீட்சை 10, 12 2 பப்ளிக் எக்ஸாம். அது ஒரு ரீசனபிள், அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. இந்த தேசிய கல்விக் கொள்கையின் நோக்கம் என்ன? வடிகட்டு முறை எதற்காக? யாரை வெளியேற்றுவதற்காக? அப்படிலாம் எக்ஸாம் இருந்தால் நான் 8வது தாண்டி வந்திருக்க முடியாது. நான் 8வது தாண்டி வெளியே வந்திருக்க முடியாது. அங்கே என்னை ஃபில்டர் பண்ணாததுனால இன்னைக்கு நான் ஒரு PhD டாக்டரேட் ஆகியிருக்கிறேன். யோசிச்சு பாருங்க. அங்கே ஃபில்டர் பண்ணியிருந்தா நானும் எங்கள் அப்பா அம்மா மாதிரி யாருக்கும் மாடு மேய்க்க போயிருப்பேன், சாணி வார போயிருப்பேன். இப்போ எங்கள் ஸ்கூலில் 8வது வரையிலும் எங்களுக்கு இங்கிலீஷ் ஒன்றுமே சொல்லி தரல. நான் ஃப்ராங்காக பேசுகிறேன், பல மேடைகளில் பேசுனதான் பேசுகிறேன். பப்ளிக் எக்ஸாம் 8வதுல எக்ஸாம் எழுத போகிறோம். அப்போ இங்கிலீஷ் பேப்பர் கொடுத்துட்டான், வாங்கி வச்சு நான் பாட்டு உட்காந்துருக்கிறேன். நாங்கள் 2 பேர் தான், ஒரு பொண்ணு ஒரு பையன். நான் ஒரு பையன், என்னோட ஒரு பொண்ணு. எங்கள் கூட வந்திருந்த எங்கள் கிளாஸ் வாத்தியார் வந்து, ஏய் சும்மா உட்காந்துருக்காதீங்க, ஏதாவது ABCD எழுதி அப்படின்னாங்க. ABCD தெரியுமான்னு? தெரியும். இப்போ அது எழுதி சும்மா உட்காந்துருக்காத. ஒரு பக்கத்தில் ABCD எழுதி வச்சு அடுத்த பக்கத்தில் என்ன பண்ணுறது? அதுலேயும் ABCD எழுது. நிஜமாக இது நடந்தது. வெறும் ABCD தான் எழுதி வச்சுட்டு வந்தேன். அன்னைக்கு ஃபில்டர் பண்ணியிருந்தானா என் நிலை என்ன ஆகும்? அதுக்கு பிறகு வேற மாதிரி பண்ணாங்க, என்னை பாஸ் போட்டாங்க பப்ளிக் எக்ஸாமில். 8வது நான் பாஸ் பண்ணதுனால 9, 10, 11 பிக்கப் ஆக முடிஞ்சுது. 8ல் எனக்கு சொல்லிக் கொடுக்கல, 9ல் சொல்லிக் கொடுத்தாங்க. 8வதுல என்னால் பிக்கப் பண்ண முடியல, 9வதுல பிக்கப் பண்ணேன். 11வதுல ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நான் PUC போகிறேன். சென்னை வர்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. இல்லைன்னா என்ன ஆகும்? அப்பெல்லாம் SSLC பாஸ் பண்ணுறதுங்கிறது கடினமான ஒரு சவால். அது அப்போ SSLC பாஸ் பண்ணிட்டே, அவன் SLC பாஸ் பண்ணிட்டாயா, அதை ஒரு பிரமிப்பாக பேசுவாங்க. அது இப்போலாம் எல்லாரும் சென்டம் அடிக்கிறாங்க. இப்போ 12th 600க்கு 594ன்றாங்க. 4 சப்ஜெக்டில் சென்டம் எடுக்கிறாங்க, 100க்கு 100. எவ்வளவு நம்ம அழகாக எழுதினாலும் 10க்கு 6 மார்க் மேலே போட மாட்டாங்க. 6, 7 தான் அதிகபட்சம் போடுவாங்க. 75 எடுத்தால் டிஸ்டிங்ஷன், 60 எடுத்தால் ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதை பாராட்டுவாங்க. 70, 80க்கு மேலே யாராலுமே எடுக்க முடியாது. அப்படி இருந்தது. அவ்வளவு கடினமாக மார்க் ஏலுவேஷன் பண்ணுவாங்க. அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு ஃபில்ட்ரேஷன் முறை இருந்து 11ஆம் வகுப்பில் நான் வந்து தோற்று போய் விடுவேன்னு தான் எங்கள் அப்பா எதிர்பார்த்துருந்தார். ஃபெயில் ஆயிடுவான், ஏன்னா நிறைய பேர் ஃபெயிலு. அதில் எங்கள் செட்டில் ஒரு 4-5 பேர் தான் பாஸ், ஜஸ்ட் பாஸ். 35 மார்க் எடுத்தால் பாஸ். நான் பாஸ் பண்ணிட்டேன். அன்னைக்கு என்ன அங்கே புஷ் பண்ணலன்னா நான் PUC போயிருக்க முடியாது.
பியூசியில் நான் ஜஸ்ட் பாஸ் பண்ணி வெளியே வந்தவுடனே பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, அதுக்கு பிறகு எனக்கு நான் பிக்கப் ஆகிட்டேன். எம்ஏ முடித்தேன், பிஎல் முடித்தேன், பிஹெச்டி முடிச்சிட்டேன். யோசிச்சு பாருங்க, இப்போ ட்ராப் அவுட் ஆயிருந்தா, 8வது ட்ராப் அவுட் ஆயிருந்தா என் நிலைமை என்ன? அல்லது 10வது நான் 8வதுலேயே ஒரு வேளை தள்ளி வந்து 10வது நான் ஃபெயில் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருந்தா. இப்போ இவன் எத்தனை இடத்துல ஃபில்ட்ரேஷன் வைக்கிறான் பாருங்க. 5வது, 8வது, 10வது, 11வது, 12வது, 3வது. இதெல்லாம் எந்த உலகத்தில் அடுக்கும்? இது என்னன்னா, விளிம்பு நிலை சமூகங்களை சார்ந்த பிள்ளைகளை முடிந்த வரையில் இடைநிற்றல் செய்வதற்கான ஒரு சூழ்ச்சி. இது ஒரு சூடு. அவர்களின் குடும்ப தொழிலை, குலத்தொழிலை போய் பார்க்க வேண்டும். மரம் வெற்றவனுடைய பிள்ளை மரம் வெட்டட்டும், ஆசாரியுடைய பிள்ளை ஆசாரி வேலைக்கு போகட்டும், துணி இழுக்கிறவன் பிள்ளை துணி இழுக்க போகட்டும், முடி வெட்டுறவன் பிள்ளை முடி வெட்ட போகட்டும், கக்கூஸ் கழுவுகிறவன் பிள்ளை கக்கூஸ் கழுவ போகட்டும். எல்லாரும் படிச்சு நீதிபதி ஆகணும்னா ஆசைப்பட்டா எப்படி இதுக்கு இடம் கொடுக்க முடியும்? ஆடிட்டர் ஆகணும்னா நீயும் ஆடிட்டர் நானும் ஆடிட்டரா? நீயும் நீதிபதி நானும் நீதிபதியா? இதுதான் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை. இந்த புத்திக்கு பெயர் தான் சனாதன புத்தி. இதை புரிந்து கொள்வதற்கு பெரியார் கண்ணாடி தேவைப்படுகிறது. கலைஞரின் பாசறையில் பயிற்சி தேவைப்படுகிறது. அதனால்தான் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்த முடியாது. நீ இந்த சர்வ சமக்ரா சிக்ஷாவா, சமக்ரா சிக்ஷா அபியான் SSA, அதுக்குரிய நிதியை நீ நிறுத்தினா கூட நான் நடத்துவேன். உங்ககிட்ட நிதி வாங்காமலே நான் எல்லா பிள்ளைகளுக்கும் மாதம் பணம் கொடுக்குறேன். பெண் குழந்தைகளுக்கு பணம் கொடுக்குறேன். மகளிர் உரிமை தொகை கொடுக்குறேன். 14,000 கோடி அதுக்கு நான் ஒதுக்குறேன். இந்த கெத்து, இதுதான் கெத்து. இந்த கெத்து ஒரு முதலமைச்சருக்கான கெத்து. கலைஞரின் கருத்தியல் வாரிசு என்பதனால் உருவான கெத்து. மாநில அரசுகளுக்கான உரிமைகளில் தலையிடாதே என்று எச்சரிக்கிற துணிச்சல், தீர்மானம் நிறைவேற்றுகிற துணிச்சல். நீ ஆளுநராக இருக்கலாம். ஒரு காலத்தில் ஆளுநரை கண்டு நாங்கள் நடுங்கினது உண்டு. எழுச்சி வெளியே போகிறத வெளியே போ. எழுதி கொடுக்குறப்ப உரையில நீ விட்டுட்டு படிப்ப. அந்த இடத்துல அம்பேத்கர் இருந்தால் படிக்க மாட்டேன், பெரியார் இருந்தால் படிக்க மாட்டேன், தமிழ்னு இருந்தால் படிக்க மாட்டேன், சமூக நீதி இருந்தால் படிக்க மாட்டேன், பெண் உரிமை இருந்தால் படிக்க மாட்டேன்னா, நான் இந்த மண்ணை அப்படிதான் வளர்த்து வச்சிருக்கிறேன். இங்க இந்த சொற்களை உன்னால் உச்சரிக்க முடியாது என்றால் எழுந்து வெளியே போ. ஆளுநரை எதிர்க்கிற துணிச்சல். அண்ணா கேட்டார், ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையான்னு. அப்படிதானே? அண்ணா சொன்னதை இன்றைக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பின்பற்றுகிறார் என்றால் இதுதான் ஒரு பயிற்சி பாசறை, ஒரு பாசறை என்பது ஒரு கருத்தியல் பாசறை. அதனால்தான் அவர் கருத்தியல் வாரிசு என்கிறோம். அருமை தோழர்களே, இந்த பின்னணிகளில் இருந்துதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கிறது. பாருங்க, கூட்டணிக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க. கலைஞர் வச்ச பேர் பாருங்க, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இது ஒரு கருத்தியல் பார்வையோடு கூடிய ஒரு பெயர், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த நாடு மதசார்பற்ற நாடாக இருக்க வேண்டும். இந்த அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும். அந்த கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எங்கள் கூட்டணி அந்த கருத்தை அடிப்படையாக கொண்டு உருவாகி இருக்கிற கூட்டணி. அந்த மதசார்பின்மைக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம், முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த உணர்வு உள்ளவங்களாம் என் கூட வாங்க. அதான் அந்த கூட்டணிக்கு பெயரே. அந்த கூட்டணிக்கு பெயரே அதுதான். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தானே சட்டமன்ற தேர்தலில் போட்டி. பிஜேபியை ஏன் எதிர்க்கணும் அப்படின்னு சில பேர் கேட்கிறான். நாடாளுமன்ற தேர்தல்னா சரி, மோடியை எதிர்க்கலாம், பிஜேபி எதிர்க்கலாம். சட்டமன்ற தேர்தலில் ஏன்? சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் கொள்கை ஒன்றுதான், மதச்சார்பின்மையை நாங்கள் உயர்த்தி பிடிப்போம். மத சார்பு அவங்க, மதச்சார்பற்ற நாங்க. கான்ஸ்டிடியூஷன் மத சார்பின்மையை பேசுகிறது. நாங்கள் கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் இயங்குகிறோம்.
கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் அதன் அடிப்படையில் கூட்டணியை அமைத்திருக்கிறோம். அந்த கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ், அந்த விழுமியங்கள் மீது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. திமுகவுக்கு, காங்கிரசுக்கு, இடதுசாரி கட்சிகளுக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு, இஸ்லாமிய கட்சிகளுக்கு, மதிமுகவுக்கு என்று இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் அனைத்தும் பாஜக தலைமையிலான மதவாத சக்திகளுக்கு எதிராக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இங்க பிஜேபி ஒன்றும் இல்லை, ஆனாலும் பிஜேபியை தூக்கி சுமக்கிற சக்திகள் இருக்கிறார்கள். அவர்களையும் சேர்த்து வீழ்த்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே இந்த புரிதலோடு தான் நாங்கள் கூடுதலாக சீட்டு கேட்போம்னா, பின்ன நாங்கள் குறைவா சீட்டு கேட்போம்னா சொல்லுவோம். நீ கேள்வி கேட்குற, நான் கூடுதலாக கேட்பீங்கன்னா கூடுதலாக கேட்போம். இதனால கூட்டணி உறிஞ்சிருமா? சண்முகம் கூடுதலாக கேட்கிறாரு, திருமாவளவன் கூடுதலாக கேட்க போறாரு, பொசிஷன் உருவாயிருச்சு, கூட்டணி முறிஞ்சு போயிடும். கொள்கை தெளிவுள்ளவர்கள் எவ்வளவு முரண்பாடுகளை விமர்சித்துக் கொண்டாலும் உறவு ஒருபோதும் முடியாது. அல்டிமேட் எய்ம் என்னன்னு தெரியும். கொள்கை புரிதல் இல்லாதவர்கள் சண்டை போட்டுட்டாதான் உடையும். அது ஈகோ பிரச்சனையா மாறிடும். உனக்கு ஐடியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா ஈகோ இஷ்யூவா மாறுகிறது. ஐடியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கொள்கை புரிதல் இருந்தால் எவ்வளவு பிரச்சனைகளையும் வெளிப்படையா பேச முடியும். பிராங்கா யாரால பேச முடியாதுன்னா ரொம்ப ஹைலி எமோஷனலா இருக்கிறவனால தான் பேச முடியாது. உணர்ச்சி வயப்படக்கூடியனால பிராங்கா பேச முடியாது, வெளிப்படையா பேச முடியாது. கொள்கை தெளிவில்லாதவனால வெளிப்படையா பேச முடியாது. கொள்கை தெளிவுள்ளவர்கள் கடுமையான முரண்பாடுகளை கூட, நுட்பமான முரண்பாடுகளை கூட வெளிப்படையாக பேச முடியும். அந்த சிக்கலை தீர்த்துக் கொள்ள முடியும். அதை கடந்து உறவை பேணி பாதுகாக்க முடியும். அந்த முதிர்ச்சி உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிற அணிதான் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அங்க போனா வாரலாமா, இங்க போனா அல்லலாமா என்று கருதக்கூடியவர்கள் இந்த கூட்டணியில் இல்லை. நாட்டையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற பார்வை உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிற ஒரு கூட்டணி தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அந்த கூட்டணியின் வலிமையில் ஒவ்வொரு கட்சிக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதைப் போல அந்த கூட்டணி பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, சிதறிவிடக்கூடாது, அதை பாதுகாக்க வேண்டும் என்பதிலும் திருமாவளவனுக்கும் பொறுப்பு இருக்கிறது, முத்தரசன் அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது, அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. அங்க சண்டை போட்டுக்கும், அது வேற விஷயம். போலீஸ் எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல, சண்டை போடுவோம். எங்க கொடிக்கம்பத்தை உடைக்கிறான், சண்டை போடுவோம். உங்களோட நாங்கள் கூட்டணி இருக்கிறோம், நீங்க ஆளுங்கட்சி, நாங்கள் தோழமை கட்சி, எங்களுக்கு இந்த மாதிரி நெருக்கடி இருக்கு அப்படின்னு நாங்கள் வெளிப்படையாக பேசுவோம். அதனால கூட்டணி முடிச்சுக்குவோமா? எங்களுக்கு 6 போதாது, 10 வேணும், 15 வேணும் கேட்போம். நெகோசியேஷன்ல நாங்கள் முடிவு பண்ணுவோம், கூட குறைவே இருக்கும். இதற்காக நாங்கள் கூட்டணி உறவை முறித்துக் கொள்வோமா? ஒரு பொது நோக்கு இருக்கிறது, ஒரு பொது இலக்கு இருக்கிறது, ஒரு பொது பார்வை இருக்கிறது, அது பற்றி புரிதல் இருக்கிறது. எனவே கொள்கை முதிர்ச்சியுள்ளவர்கள் கூடியிருக்கிற, குவிந்திருக்கிற, குவிமையமாகி இருக்கிற ஒரு புள்ளிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இது மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும், தமிழ் மொழியை பாதுகாப்பதற்காக போராடும், தமிழர்களின் மானத்தை பாதுகாப்பதற்காக போராடும், மாநிலத்தின் பாதுகாப்பு அரணாக இருக்கும். அப்படிப்பட்ட உணர்வுள்ளவர்கள் ஒன்று சேர்ந்து 2026 தேர்தலையும் சந்திக்க போகிறோம். வெற்றி நமதே, வெற்றி நமதே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.